சென்னை அடுத்த பூந்தமல்லி அருகே ஜேசிபி இயந்திரம் மூலம் அதிகாரிகள் நெற்பயிரை சேதப்படுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். பார்த்திபன், முழு விவரம் என்ன? வணக்கம் காயத்ரி. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே இருக்கக்கூடிய ஈக்காடு என்ற பகுதியில விவசாயிகள் தற்போது கண்ணீர் மல்க வேதனையுடன் இருக்கக்கூடிய சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. காரணம் என்னவென்றால், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அலட்சிய போக்கு, குறிப்பாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நெற்பயிர்கள், அங்க பயிரிடப்பட்டிருக்கக்கூடிய நெற்பயிர்கள் மீது ஜேசிபி இயந்திரத்தை வைத்து சேதப்படுத்தக்கூடிய அந்த காட்சிகள் நம்மால் நேரடியாக பார்க்க முடியும். குறிப்பாக அங்கு என்ன சம்பவம் நடந்தது என்றால், கிட்டத்தட்ட 2-3 வம்சா வழியாக இந்த விவசாயிகள் அங்க நெற்பயிர்கள் செய்து கால மாற்றத்துக்கு ஏற்பவாறு விவசாய பயிர் செய்து விவசாயம் நடத்தி வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே இருக்கக்கூடிய ஈக்காடு ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஊராட்சியில கிட்டத்தட்ட 625 ஏக்கர்கள் மேற்பட்ட ஏரியில சுமார் 350 ஏக்கர் பரப்பளவுல இந்த தலக்கஞ்சேரி, புன்னப்பாக்கம், ஈக்காடு மற்றும் ஈஞ்சன் தோப்பு கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த விவசாய நிலத்தில் தான் பயிரிட்டு விவசாயம் செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த இடத்தை தற்போது டெண்டர் விட்டு நடவடிக்கை எடுப்பதாக தெரிவிக்கப்பட்டு இந்த பொதுப்பணித்துறை, திருவள்ளூர் மாவட்டம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இந்த செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் விவசாயம் இல்லாமல் வெறும் எந்த ஒரு பயனும் இல்லாத ஒரு ஏக்கர் நிலம் என்றால் அதன் மீது ஜேசிபியை வைத்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரத்துக்கு முயற்சி செய்திருக்கலாம். விவசாயிகள் கண்ணீருடன் வேதனையுடன் அந்த வானத்தை பார்த்து இந்த கடும் வெயிலும் பொருட்படுத்தாமல் விவசாயம் செய்யக்கூடிய அந்த இடத்துல பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஒரு ஈவு இரக்கமின்றி இந்த செயலில் ஈடுபட்டிருப்பது பெரும் ஒரு சர்ச்சைக்குள்ளாக்கி இருக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த விவசாயிகள் தற்போது விளைந்துள்ள பயிர்களை அறுவடை செய்ய குறைந்தது கிட்டத்தட்ட 5 மாதம் எங்களுக்கு நேரம் எடுக்கும். இதனால் தங்களுக்கு கால அவகாசம் கொடுங்கள். கடந்த ஆட்சியை விட அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே முக்கியமான விஷயம், கடந்த ஆட்சியிலும் இப்படி பார்த்தார்கள், ஆனால் இது போன்ற ஒரு செயலில் யாரும் ஈடுபடவில்லை. ஆனால் தற்பொழுது இந்த அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இந்த தற்போது ஆட்சியில நெல் பயிர்களை ஜேசிபி கொண்டு சேதப்படுத்தக்கூடிய சம்பவம் அரங்கேறி இருக்கிறது என்று அங்க இருக்கக்கூடிய பெண்மணிகளே சொல்லக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலாக தலைமுறையாக 3 தலைமுறையாக இந்த விவசாயம் செய்து வருவதாகவும், இதற்கு மாவட்ட ஆட்சியர் அங்கு குறிப்பாக அதுல பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் காயத்ரி, மண் எடுப்பது அங்கு விவசாயிகளை அப்புறப்படுத்தி மண் எடுப்பது முக்கியமா, அல்லது மண்ணை பாதுகாத்து மண் வளங்களை பாதுகாத்து நெல் பயிர்கள் எடுப்பது முக்கியமா என்று கூட தெரியாத அளவிற்கு அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் அப்படி என்றால் இந்த நெல் பயிரெல்லாம் அறுவடை செய்த பிறகு இவர்கள் அந்த இடத்தை எடுத்துக்கொண்டு அதற்கான டெண்டர் விடப்பட்டு மண் அரசுக்கு சார்பு ஏற்பாடு போல விதிமுறைகளுக்கு உட்படுத்த நடத்தப்பட்டிருக்கலாம். ஆனா விவசாயிகளுடைய விவசாயிகளுடைய அந்த கண்ணீரை கஷ்டப்பட்டு அவர்கள் இந்த உழைப்பை போட்டு இந்த நெல் பயிர்களை பயிரிடக்கூடிய சூழல்ல இவர்கள் வைத்து அந்த ஜேசிபி வைத்து நெல் பயிர்களை சேதப்படுத்தி பெரும் ஒரு சர்ச்சைக்குள்ளாகிறது. எனவே தமிழக அரசு கவனத்தில் வைத்து உரிய மாவட்ட ஆட்சியர் பரிசீலனை செய்து இந்த விவசாயிகளுடைய இடத்திலே இந்த விவசாயத்தை தொடர ஒரு வழிமுறைகள் இருந்தால் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க தேவை எனவும், குறிப்பாக இதுக்கு இந்த பயிர் அறுவடை செய்வதற்கு 5 மாதம் மேலும் ஆகும் என்பதால் இதுவரை எந்த ஒரு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இது போல பயிர்களை சேதப்படுத்தக்கூடாது என்று கண்ணீர் மல்க கோரிக்கை வைக்கக்கூடிய சம்பவம் அரங்கேறிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. காய்ச்சி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பார்த்திபன். இப்ப நட்ட பயிர் எல்லாமே நல்லா வர சொல்ல இப்ப அது என்ன பண்றாங்கன்னா தடுக்கிறாங்க. அது விவசாயம் இந்த ஏரியில பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது 2-3 தலைமுறை நடந்துட்டு தான் இருக்கு. இது வரைக்கும் அது போல நடந்தது கிடையாது. நாங்க ரொம்ப நிலம் பட்டா நிலங்க எதுவும் இல்லை, இதை நம்பிதான் நாங்க எல்லாமே விவசாயிங்க இதைதான் நம்பி பிழைக்கிறோம். இது அதுக்கேற்ற நடவடிக்கை எடுக்கணும் எங்களுக்கு. இது நாங்கள் தலைமுறைக்கு இது விவசாயிங்க நடக்கணும். இந்த ஏரி பாகம் விவசாயம் நடக்கணும். இது இருக்க ஒரு 300 குடும்பத்துக்கு மேலே பயிர் வைக்கிறோம். 300-400 குடும்பத்துக்கு பயிர் வைக்கிறோம். எல்லாம் ரொம்ப எங்களுக்கு அதிகமான நிலம், 1/2 ஏக்கரா 1/4 ஏக்கரா அது 1 ஏக்கரா அது போல தான் நாங்கள் விவசாயிங்க நாங்கள் பண்ணுறது. ரொம்ப அதிகமான நிலமா இருந்தால் கூட விட்டுட்டு போயிடலாம். எங்களுக்கு பட்டா நிலங்க கிடையாது. இதை நம்பி தான் நாங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். இது அறப்பறுத்தா தான் எங்களுக்கு விவசாயி. அதுவே இல்லைன்னா பட்டம் நாங்கள் பண்ண முடியும்.